இப்ப என்ன சொல்றாங்க, படையப்பா ரீரிலீஸ் ஆகுது டிசம்பர் 12 அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. படையப்பாவை பொறுத்தவரையும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா 99ல அந்த படம் வந்தப்ப டிஎம்கே ஆட்சி. அந்த நீலாம்பரி கேரக்டரை பலர் வந்து ஜெயலலிதாவை பார்த்தாங்க. ரஜினி அவ்வப்போது ஜெயலலிதாவை சீண்டிக் கொண்டு அப்போ அந்த சண்டையிட்டு கொண்டிருந்த நேரம். ஈவன் மாப்பிள்ளை படத்திலேயே ஸ்ரீவித்யா ரஜினி சண்டையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரஜினி ஒரு பொலிட்டிக்கலான கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்கிற மாதிரி தோணுவாங்க. அண்ணாமலையிலேயே லைட்டா வந்து வினு சக்கரவர்த்திக்கு அகைன்ஸ்டா அவர் பேசும்போது எவ்வா அப்படின்னா ஏண்டா அரசியலை கெடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய எல்லா படங்களையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. மன்னன்ல அந்த கும்பிடு போடுறது, விஜயசாந்தி எடுத்து டைலாக் போடுறது, பொம்பளைனா ஒடுக்கம், இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவ்வப்போது லைட்டா வம்புழுக்கிறாரு, ஜெயலலிதா வம்புழுக்கிறாரு. ஏன்னா அந்த அவர் கார் வீட்டுக்கு போறது வந்து இறங்கி நடந்து போனார் ஜெயலலிதாவுக்காண்டி நின்று வெயிட் பண்ணி. அப்போ இந்த செங்கோட்டையன் தம்பித்துட்டு நிறைய பேர்லாம் ரஜினிக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அம்மாவையே எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு. ரஜினி ரசிகர்களுக்கும் அதிமுககாரங்களுக்குலாம் ஒரு சின்ன சண்டை வந்தது. படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் கொலை மிரட்டல்லாம் வந்தது.